எடப்பாடி பழனிசாமிக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கிற 11 சட்டப்பேரவை தொகுதிகளை வந்து கடந்த முறை 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 11ல் 10 வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து ஜெயிச்சிருந்தார். ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றிருந்தது. அதுல இருந்தே வந்து சட்டப்பேரவை தேர்தலில் சேலம் மாவட்டத்தை கைப்பற்றுறதுக்கான வியூகங்களை திமுக வந்து ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுல வந்து எஸ்ஆர் சிவலிங்கத்துக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா சேலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவில் 3 கட்சி மாவட்டங்களா வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அதுல மாவட்ட செயலாளர்கள் யாருன்னா அமைச்சர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், சேலம் மக்களவை தொகுதி எம்பி செல்வகணபதி, இப்போ ராஜ்யசபா வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற எஸ்ஆர் சிவலிங்கம். ஏற்கனவே 2 மாவட்ட செயலாளர்களுக்கு பொறுப்பு இருக்கு. இன்னொருத்தருக்கும் பொறுப்பு இருந்தா அங்க கட்சியினரையும் வந்து திருப்திப்படுத்த முடியும். ஒரு 3 பிரதிநிதிகள் வந்து எங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கும் வந்து திமுக மேல ஒரு நம்பிக்கை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் எஸ்ஆர் சிவலிங்கத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அது உறுதியாயிருக்கு. எஸ்ஆர் சிவலிங்கத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கப்படுற ஒரு ஸ்கெட்ச், எடப்பாடி பழனிசாமிக்கு போடப்படுற ஒரு ஸ்கெட்ச்னு இருந்தாலும் அதுல வந்து இன்னொரு கோணமும் வந்து இருக்கு.